சரீரத்தில் இருந்த நாட்களில் அநேக வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு தெரியும், போன வீடுகளிலெல்லாம் சில மாற்றங்கள் உண்டானதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? போன வீடுகளெல்லாம் சில மாற்றங்கள். அப்படி உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? சகையுடைய வீட்டுக்கு, அப்புறம் லாசருடைய வீட்டுக்கு, பேதுருடைய வீட்டுக்கு, மூணு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது யார் வீடுன்னு பேர் சொல்லலையே. சரி, பேர் இல்லாத வீடுன்னு வச்சுக்கிடுவோமே. வேற கல்யாண வீட்டுக்கு. சரி, இப்படி அநேக வீடுகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போனாங்க. சரியா? இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன வீடுகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டானது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போன வீடுகளில் எல்லாம் ஒரு மாற்றம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்க? வந்திருக்கிறாங்க இல்லையா? நம்ம வீட்லேயும் வந்திருக்கிறாங்க. நம்ம வீட்லேயும் என்ன செஞ்சிருக்கிறது? மாற்றம் உண்டாயிருக்கா இல்லையா? ஆயிருக்கு இல்லையா? அப்போ இன்னும் யார் யார் வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் போகலையோ அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யணும்? வரணும் அப்படின்னு சொல்லி அவரை அழைச்சி ஏற்றுக்கொள்ளுகிறது நல்லது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் யாருடைய வீட்டுக்கு வரலையோ அவங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி ஏற்றுக்கொண்டுகிறது நல்லது. அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாம் என்ன செய்ய முடியும்? மாற்றத்தை பார்க்க முடியும். அதிசயங்கள் நடந்திருக்கு, அற்புதங்கள் நடந்திருக்குது, இப்படி நிறைய சம்பவங்கள் என்ன செஞ்சிருக்கு? நடந்திருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம சயேன் வீட்டை முதலாவது என்ன செய்யலாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இங்கே அதே 6ஆம் அதிகாரம் 31வது வசனம் கூட வாசிங்க. 6:31. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். சரி, இங்கே நம்ம பார்க்கிறோம், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகை அந்த வழியாக என்ன செய்கிறாங்க? நடந்து போகிறாங்க. அப்போ எல்லாரும் அவரை பின்பற்றி போகிறாங்க, அவரோடு கூட நடந்து போகிறாங்க. இப்படி அந்த சம்பவங்கள் நடக்குது. இப்போ இது சகேயு கேள்விப்படுகிறார். இப்போ அவருக்கு ஒரு ஆசை, இதை பற்றி ரொம்ப நல்லா சொல்கிறாங்களே, எல்லாரும் நல்லா பேசுகிறாங்களே, அவருடைய போதனை, அவர் செய்கிற அற்புதங்கள் இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே, சரி நம்ம ஊருக்கு வந்துட்டார், நம்மளும் என்ன செஞ்சிடலாம்? ஒரு அவரை பார்த்துடலாம். இன்றைக்கி ரசிகர்கள் பார்க்க விரும்புகிறாங்க இல்லையா? அதனால் எத்தனை பேர் சேர்த்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? பார்க்க விரும்புகிறாங்க. அதே போல் இவருக்கும்
ஒரு ஆசை. சரி அப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப கூட்டம் அவருக்கு பின்னால் போகுது. இன்னைக்கு நடிக்கிறதுக்கே ரொம்ப கூட்டம் என்ன செய்யுது, அவர் பின்னால் போகுது. ஆனால் இவருடைய போதனை அவ்வளோ அற்புதமாக இருக்கிறது. அவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவரை நிறைய பேர் என்ன செய்வாங்க, பின்னாடி போவாங்க இல்லையா? அற்புதம் பெற்றவங்களும் போவாங்க, பெற்றுக்கொள்ளணும்னு போவாங்க. நான் இவருடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகக்கூடிய ஒரு பெரிய கூட்டம். ஏன்னா அவருடைய உபதேசத்தை என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி. இவரும் போய் பார்த்தாரு, பெரிய கூட்டம், போக முடியல. சரி எப்படி அவரை பார்க்கலாம், எப்படியாச்சும் பார்த்துடணும். இன்றைக்கி போஸ்ட் இது லைட் போஸ்ட்லலாம் ஏறி பார்த்தாங்க, கூரையை பிரிச்சுட்டு பார்த்தாங்க. அதே போல் இவருக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, சரி முன்னாடி போய் அந்த மரத்தில் ஏறி பார்த்தோன்னா நல்லா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் செஞ்ச தொழில் என்ன தொழில் தெரியுமா? வசூல் பண்ணுற வேலை. என்னென்னா வரி வசூல். இந்த காலத்தில் மாதிரி கவர்மெண்ட்டை பிச்சதை இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டால் அதை மட்டும்தான் வசூலிக்க முடியும். அன்றைக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துக்கிடுவாங்க, அரசாங்கத்துக்கு இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, இவங்க எவ்வளோ வேணாலும் வசூலிச்சுக்கிடுவாங்க. அப்போ அவங்கள ஜனங்கள் சொல்லுவாங்க அநியாயக்காரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கொள்ளையடிக்கிறான், ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் நல்ல வசதியானவராக மாறிட்டார். அவங்க மத்தியில் ஒரு தலைவனாகவும் மாறிட்டாங்க. இப்போ அதனால் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, முடியலை. ஆனால் அவர் போய் நின்று பார்க்குற, மரத்தில் உட்கார்ந்து பார்க்குறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். அது சரியாக அந்த வழியில் வராங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து சொல்கிறாங்க, சகைவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? இப்போ சந்தோஷம் மட்டுமில்லை, தன்னுடைய பாவங்களை உணர்கிறார். அங்கே அவருடைய இருதயம் உணர்வடைகிறது. அவருடைய இருதயம் உணர்வடைகிறது. இப்போ உணர்வடைஞ்சு அவர் சொல்கிறாரு, நான் என் ஆசையை, ஏன்னா அதுக்காக தான் நான் தவறு செஞ்சுருக்கேன், சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, வசதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் நான் மக்களெல்லாம் ஏமாற்றி இருக்கிறேன், அதிகமாக வாங்கியிருக்கிறேன். அதுதான் என்னுடைய பாவமாக இருக்கிறது, பண ஆசை. ஆண்டவர் சொல்கிறாங்க அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது, அதனால தான் இப்படிப்பட்ட தீமையை செஞ்சேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த வாலிபன் கூட கற்பனையெல்லாம் கடைப்பிடிச்சாங்க, ரொம்ப ஒழுக்கமாக தான் இருந்தாங்க. வேறு எந்த குற்றமும் அவரிடத்துல காணப்படலை. ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து அந்த கற்பனைகளை எல்லாம் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு யூத குடும்பமாக இருந்தது. அதனால ஆனாலும் அவருக்குள்ளே என்ன இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா, பண ஆசை, பொருள் ஆசை இருந்தது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது, நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் தெரியும். இன்னைக்கு நானும் நீங்களும் நிறைய காரியங்களை என்ன செய்யலாம், மறைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் வெளியரங்கமாக அவருக்கு தெரியும். அப்போ அவனிடத்துல சொன்னாங்க, அவன்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு. அப்போ என்ன குறை அப்படிங்கிறப்ப, உனக்கு உள்ளதை விற்று தரித்திரை கொடுத்துட்டு என்னைய பின்பற்றிப்பான்.
அப்போ அவன் அந்த பொருளாசை உடையவனாக பண ஆசை உடையவனாக இருந்ததுனால அவன் அதுக்கு கீழ்ப்படிய மனமற்றவனாக துக்கத்தோடு போயிட்டு. ஆனால் இங்கே சகைவுக்கு என்னன்னு பார்க்குற சமயத்தில் அவன் உணர்த்தப்படுகிறான், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பாவம். அப்போ நம்ம வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர முடியாது. ஆனால் வந்தால் இதெல்லாம் என்ன செய்யும்? தடை செய்யும். இப்போ அதனால உணர்வடைஞ்சு தன்னுடைய பாவத்தை குறித்து உணர்வடைஞ்சு அவைகளை அறிக்கை செய்கிறத பார்க்குறோம். ஆஸ்தியில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் அநியாயமாக வாங்கினதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்ச உடனே ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் பார்க்கணும். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களாக தான் இருக்கிறீங்க. அதுலேயும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கீங்க. ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்றைக்கு அதை என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளமாகிய வீட்டில் இருக்காங்களா, அவர் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது யோசிக்கணும். அவர் வந்தால் தான் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் நடக்காது. அப்போ யோசிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஆண்டவர் சீக்கிரமாக வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, சீக்கிரமாக வருவாங்க. அது ராத்திரிலேயோ காலையிலையோ நாளைக்கோ சொல்ல முடியாது. அப்படி வரும் பொழுது நம்ம கைவிடப்பட்டவங்களாக எங்கே போகணும்? நித்தியமான நரகத்துக்கு, அழிவுக்கு தான் போகணும். இல்லை நான் சர்ச்சைக்கு போனேன், பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க? நான் உங்களை அறியேன். சரி, அதனால் ஒரு நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறது நல்லது. சரி, அடுத்து இப்போ நம்ம கானாவூருக்கு போகலாம். கானாவூருக்கு போகும் பொழுது ஒரு கல்யாண வீடு. எனக்கு தெரிஞ்சு அந்த நாட்களில் வீடுகளில் தான் கல்யாணம் வைப்பாங்க, மண்டபம் கிடையாது. தெருவில் பந்தல் போட்டு எல்லாம் தான் செய்வாங்க. இப்போ தான் பட்டணத்துலேயும் மண்டபம், கிராமங்களிலும் மண்டபம்தான். இல்லைன்னா அவங்க மண்டபம் இருக்கிற கிராமத்தில் தான் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? திருமண நிகழ்ச்சியை வைக்கிறாங்க. வீடுகளில் வைக்கிறது ரொம்ப அரிதாக போயிடுச்சு. யாராச்சும் ஒரு சிலர் அதுக்கு கூட வசதி இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க வீடுகளில் அந்த வீடுகளில் வைக்கிறாங்க. அது இப்போ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? நான் சின்ன பையனாக இருக்கிற காலத்துலலாம் அப்படி தான். எங்கள் வீட்லேயும் ஒரு கல்யாணம் நடந்தது. நாங்களும் அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பந்தல் போட்டு தான் என்ன செஞ்சோம், வச்சோம். சரி, அப்போ இன்றைய அதனால் அங்கே வீடு அப்படின்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. அப்போ அந்த வீட்டுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருந்தார். அதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அப்போ இது என்ன வீடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்பு அடைந்த வீடு, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட வீடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்த வீடு. சரியா? அப்போ அழைத்த வீடு. அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா திடீர்னு குறைவு, ரசம் திராட்சை ரசம் குறைபட்டுருச்சு. இப்போ மக்கள் அங்கலாய்க்கிறாங்க. என்ன செய்கிறது? எங்கேயாச்சும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் போய் என்ன செஞ்சிடலாம், ஹோட்டலில் அல்லது வாங்கியாந்து கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்திடலாம். அதுக்குள்ளேயே ஒரே விரகமாக இதாகிடும், அமுக்கலம் ஆகிடும்.
சரியா? அப்போ அதனால இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்ட வீடு, அதே நேரத்தில் அவரும் வந்திருக்கிறாரு. அங்கே என்ன செஞ்சது? குறைவு உண்டாயிற்று. அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இங்கே மரியாள்கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. நீ போய் சொல்லு, ஏன்னா இன்னைக்கு அம்மா சொல்கிறத கேட்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில் தான் இது. இப்போ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அந்த அம்மாவும் போய் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அங்கே ஸ்திரியே அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு கணத்துக்குரிய ஒரு வார்த்தை தான். சரி, ஆனாலும் என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொல்கிறவங்க புரிஞ்சுக்கிடணும். அம்மா மூலமாக நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க புரிஞ்சிடணும். அப்போ அம்மா சொன்ன உடனே அவங்க கேட்டாங்களா? இல்லை, இன்னும் என் வேலை வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அவங்க திரும்பி போயிட்டாங்க. போயிட்டு அங்கே வேலைக்காரங்களுக்கு சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய வேலை வந்தது. அப்போ வேலை வந்த பொழுது அங்கே கூப்பிட்டாங்க. அங்கே 6 கற்சாடிகள் காலியாக தான் இருக்கு. அந்த கற்சாடிகளை, காலியாக இருக்கிற கற்சாடிகளை நிரப்பும்படியாக சொல்லுறாங்க. தண்ணீர்னால நிரப்ப சொல்கிறாங்க. நிரப்பின தண்ணியை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்ன செய், பங்கிடுறவங்கள கொடு, பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுன்றாங்க. அப்படி கொடுக்குறப்ப அது ஒரு பெரிய அற்புதமாக மாறினது. அதிக ருசியுள்ள ஒரு திராட்சை ரசமாக மாறினது. அப்போ இது விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மளை காலி பண்ண வேண்டும். எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. ஆனால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்சாடி எப்படி காலியாக இருந்ததோ அதே போல் தன்னை வெறுமையாக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நிரப்புகிறார். நிரப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். சரியா? நம்ம அநேகருக்கு ருசியுள்ளவங்களாக மாறுவோம், அநேகருக்கு பிரயோஜனமாக மாறுவோம். அங்கே அந்த துக்கத்தை மாற்றக்கூடியவங்களாக நம்ம மாறுவோம். சரியா? அப்போ நம்மளை வெறுமையாக்காத வரைக்கும் நாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாக தான் இருப்போம். ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. சரி, இப்போ பாருங்க, அது கற்சாடி காலியாக இருந்தது, அது தண்ணீர்னால் நிரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் வேலைக்காரனை கூப்பிட்டு இதை பஞ்சு விசாரிப்புக்காரனத்தில் கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. நம்ம அப்படி செய்வோமா? சொன்ன உடனே என்னடா, கை கால் கழுவுறதுக்கு ஊற்றப்பட்ட தண்ணி அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? ஜனங்களுக்கு அவன் எப்படி கொடுக்க முடியும்? இல்லையா? எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் அது அவங்களுடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. முடியாத ஒரு காரியத்தை, முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாங்க, கீழ்ப்படி. நமக்கும் பார்க்குறப்ப இது நம்மளால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை. இது நம்மளால முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாங்க, இதை நீ செய், இதை நீ செய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யறப்ப தான் அங்கே என்ன செய்ய முடியும்? அற்புதங்களை பார்க்க முடியும், பிரச்சனைகள் தீரும், அதே நேரத்தில் ஆறுதல் அடைவாங்க.
இல்லையா? அப்போ நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். இப்போ அவங்க வேலைக்காரங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. ஒருவேளை கீழ்ப்படிஞ்சு கொண்டு போகிறப்பவே அது திராட்சை ரசமாக மாறி இருக்கலாம். இந்த 10 குஷ்ரோகிகள் வந்தாங்க. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்குறாங்க, எங்களை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, நீ போய் ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்க அப்படின்றாங்க. பொதுவாக சுத்தமானதுக்கு அப்புறம்தான் ஆசாரியனிடத்தில் போய் தன்னை காட்டுவாங்க. அவரு சோதிச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க சுத்தமாக இருக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்குரிய பலிகளை செலுத்தி அவங்க ஊருக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க அவருக்கு சுத்தமாகலை, வியாதி இருக்கு, அதோடு கூட போய் காண்பீங்க அப்படின்னா சரி அப்படின்னு அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவங்க சுத்தமானாங்க. வழியிலே சுத்தமானாங்க. அங்கே போய் ஆசாரியனுக்கு 9 பேர் காண்பிச்சு ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வந்தாங்க. சரி, அப்போ அவங்க வழியிலே சுத்தமானாங்க. அதே போல் இவங்க கீழ்ப்படிஞ்ச உடனே அதை எடுத்துக்கிட்டு போகிற வழியிலேயே அவங்க அது திராட்சை ரசமாக மாறி இருக்கும். ருசியுள்ள திராட்சை ரசம். இப்போ அவன் அதை பந்தி விசாரிப்புக்கார அதை எடுத்து என்ன செய்கிறான், மக்களுக்கு கொடுக்குறான். குடித்தவங்க கேட்குறாங்க, ஐயா இதுவரைக்கும் இந்த ரசத்தை நல்லதை வச்சுருந்தீங்களே, மற்ற சமயங்கள் மற்ற கல்யாணங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா முதல்ல ருசியுள்ளதை கொடுப்பாங்க, ரெண்டாவது பத்தாமல் போக போக தண்ணி அதிகமாகிடும், அதுக்கு அவ்வளோ ருசி இருக்காது அந்த திராட்சை ரசம். நான் நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ அங்கே உள்ள சலசலப்பெல்லாம் நீங்கிடுச்சு, பெரிய சந்தோஷமாயிடுச்சு. இப்போ அதே போல் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஐயோ இது என்னால் முடியாது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா சரி, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆபிரகாம் எடுத்துக்கோங்க இல்லையா? 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் ஒரு மகனை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அடுத்தும் குழந்தை இல்லை. அவனை நீ என்ன செய், மோரியா மலையில் பலி செலுத்து அப்படின்றாங்க, நீ தான் செய்யணும் அப்படின்றாங்க. முடியுமாங்க? முடியுமா? அப்போ அதுலேயும் சொல்கிறாங்க, உன்னுடைய நேசுகுமாரன், உன்னுடைய ஒரே பேரான குமாரன், அந்த ஒருத்தன் தான். பேர் என்ன, ஆகாரத்தில் இஸ்மவேல் கூட உன் மகன் கிடையாது இல்லையா? அதனால இந்த ஒரே பேரான குமாரன் ஒருத்தன் தான், அவனை எனக்கு என்ன செய், பலி செலுத்து. எப்படி இருந்திருக்கும்? மனைவிட்ட சொன்னால் அவங்க ஒரே கூப்பாடு போட்டிருப்பாங்க, தலையிலையும் வயிற்றுலையும் வாயில அடிச்சிட்டு இருப்பாங்க. அது கூட சொல்லாமல் காலையிலேயே எழும்பி சேனங்கட்டி புறப்பட்டு போகிறான். போகிற வழியில் மகன் கூட கேட்குறாங்க. அப்போ நம்முடைய உள்ள எவ்வளோ உடைஞ்சிருக்கும். ஆனாலும் என் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிவேன், கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ப்பா அப்படின்ட்டார். அப்போ அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுனாங்க, அங்கே கர்த்தர் பார்த்து கொண்டார். இந்த கீழ்ப்படிதல் நமக்கு ரொம்ப ஒரு அவசியம் அப்படிங்கிறத இந்த இந்த கல்யாண வீடு நமக்கு ஞாபகப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து நம்ம ஏதோ பேதர் வீடுன்னெல்லாம் சொன்னாங்களே, சரி அங்கே போவோம், அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். இயேசு பேதுரு வீட்டிலே வந்து அவன் பாவி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார்.
அவள் கையை தொட்டவுடனே ஜனம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இங்கே அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இது பணிவிடை செய்யக்கூடிய வீடு. பணிவிடை செய்யக்கூடிய வீடு. பாருங்க, நம்முடைய பாவ வியாதியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. பாவம் ஒரு வியாதி தான் இல்லையா? அதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. ஆனா உடனே இன்னைக்கு நமக்கு ஒரு வியாதி நீங்கிருச்சு அப்படின்னா நம்ம டயர்ட் ஆயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம், அடுத்து எதுவுமே செய்ய முடியாம ஆயிடுது, நம்மளே எதுவுமே செய்யறதும் கிடையாது. ஆனா இங்கே மரியாதை பார்க்கிற சமயத்துல அவங்க உடனே எழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பணிவிடை செய்கிற வீடு. இப்ப நாம ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அப்ப ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய பாவ வியாதியிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாவம் மன்னிக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஊழியக்காரங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஊழியக்காரங்களும் செய்யணும், நாமளும் உடன் ஊழியர்களாக, ஒவ்வொருவரும் உடன் ஊழியர்களாக இருந்து ஆண்டவருக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக. இங்கே பணிவிடை அப்படிங்கிறப்ப அது சேவையும் குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருக்கு சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? அப்ப நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அங்கே உடனே எழுந்து அவள் பணிவிடை செய்தாள். அப்ப நாமளும் மீட்கப்பட்டிருக்கிற நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக என்ன செய்யணும், மாறணும். ஏதோ அவங்க சுகமாச்சு, நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் என்ன செய்யலை, உட்காரல. எனக்கு பணிவிடை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காரல. இன்னைக்கு அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு ஆள் வேணும். அப்படி இல்லை, அவங்க ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாங்க இல்லையா? உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயம் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. இது ஒரு சொல்லணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. இது தானாக வரக்கூடியதுதான், தானாக வரக்கூடியதுதான். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் என்னை இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான இந்த அழிவிலிருந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அதனால நான் அவருக்காக சேவை செய்வேன், அவருடைய ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிறது. இது ஒவ்வொருவருக்கும் அது தானாக வரக்கூடியது இல்லை. அப்ப நம்ம செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம். ஆண்டவர் என் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா? என்னுடைய வியாதியை குணம், பாவத்தை மன்னிச்சிருக்கிறாங்க, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து பாவத்தில் இருப்போம் அப்படின்னா நம்மளால செய்ய முடியாது. நம்மளால செய்ய முடியாது. செய்யணும்னு ஆண்டவர் சொல்லவும் மாட்டாங்க, ஆண்டவர் அவங்களோடு பேசவும் மாட்டாங்க. ஒரு சங்கீதத்தில் ஒரு வசனம் வருது, அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு துன்மார்க்கனுக்கும் எந்த விதமான ஒரு செய்யக்கூடாது அப்படின்னு தான் ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அப்ப பாவம் நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு மூலையில் ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம அவருடைய வேலையை செய்ய முடியாது, பணிவிடைய செய்ய முடியாது. அது நம்மளை தடுக்கும், அது நம்மளோட போராடும். சரி, அப்போ அதனால அங்கே பேதுருடைய மாமி அங்கே சுகம் கிடைத்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, எழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள். இது சீசர்களாக இருந்திருக்கிறாங்க,
சீசர்களுக்கு பணிவிடை செய்தார்கள் ஏன் போடல? இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பணிவிடைக்கு உரியவர் இல்லை, அவருக்கு பணிவிடை செய்தாங்க. இப்போ நம்ம ஒரு 3 வீடு என்ன செஞ்சோம் பார்த்தோம் இல்லையா? சகேயு, அது ரட்சிப்பு. 2வது காலியான வீடு, எனக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெறுமையாக்குறப்ப தான், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாங்க, எடுத்து பயன்படுத்த முடியும், மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க முடியும். 3வது பார்க்கிறப்ப பணிவிடை செய்யக்கூடிய வீடு இல்லையா? பணிவிடை செய்யக்கூடிய வீடு. இப்போ இந்த வீட்டில் நாம் எங்கே இருக்கோம்? ரட்சிக்கப்படாதவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயமாகிய வீட்டுக்குள்ளே அழைக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம எப்படி இருக்கோம்? அடுத்து என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால நான் அவருக்கு பணிவிடை செய்கிறேன்னா? இப்போ நம்மளை நாமே ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்வோம்? கீழ்ப்படிவோம். 12 வீடுகளை குறிச்சிருக்கு, ஆனால் இன்றைக்கி 3 வீடு தான் பார்த்துருக்கு. மீதி 9 வீடுகளை என்ன செய்யணும் பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இருந்தால் அந்த வீடுகளை குறித்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுட்டு வரலாம். ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நான் உங்களிடத்துல அதை கேட்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா சரியா? அப்போ நம்ம தொடர்ந்து படித்துக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவில் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கூடி வரும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்த எங்களுடைய மத்தியில் இருந்து எங்களோடு பேசினீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னோடும் பேசினதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடல்களை நம்முடைய பிள்ளைகள் பாட உதவி செய்தீங்க, அருமையான இசைக்கும்படியான கிருபை கொடுத்தீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகர் வரவும் ஒரு சிலரை அழைக்கும்படியான கிருபை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய வசனம் எங்களோடு பேசியிருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்கள் தன்னுடைய வீட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, முதலாவது தனக்குள்ளே ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை வெறுமையாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து ஆண்டவர் அவங்க மூலமாக செய்கிற அற்புதங்களை பார்க்கிறோம். அடுத்து பணிவிடை செய்கிற வீடு. ஆண்டவரே, பேதுருடைய மாமி சுகமானவுடனே பணிவிடை செய்தான். அதேபோல் எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நாங்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தாவே, இதை நாங்கள் சிந்தித்து நாங்களும் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியான கிருபையை தர வேண்டும் என்று முன்னோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் இந்த ஸ்டாம்ப் போடுற வேலை இருந்தால் அதை நாங்கள் செஞ்சு வீட்டுக்கு போகும்படியாக எங்களை வழி நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். இந்த கிராம ஊழியத்துக்கு வரக்கூடிய சவரெலாம் கொஞ்சம் இருங்க. அடுத்து இந்த மாதம் நம்ம எந்த பகுதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அதே போல் அப்துல்ராஜ் மணி ஸ்டாம்ப் போடுறதுக்கு
தேவையா போட வேண்டியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுவும் என்ன செய்யலாம், போடலாம்.